எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்குறி கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்குறிகள் தவிக்கொண்டு திரிகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் என்றான் வள்ளலார் பெருமகன். பயிர் வாடிருச்சுன்னு உயிர் வாடி நின்று காண்டா நம்ம பாட்டேன். அவனை போற்றானா? போற்றானா சொல்லு. அக்ரஹார கண்ணனையும் பாடினான், காளியையும் பாடினான், கர்த்தரையும் பாடினான், ஏக இறைவன் அல்லாவையும் பாடினான். அல்லாவை பாடிய கர்த்தரை பாடிய ஒரு ஐயரை சொல்ற அக்ரஹாரத்தில் இருந்து பாரதிய தலைவனா சொல்லு. எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்குறி கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்குறிகள் தவிக்கொண்டு திரிகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், என்னினும் இளைய என்னுயிர் தம்பிதங்கைகள், திரும்ப திரும்ப என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம். எங்கள் கொள்கை நிலைப்பாடு சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய். சாதி மத உணர்ச்சியிலிருந்து நீ வெளியேறவில்லை என்றால் நீ தமிழன் என்கிற இன உணர்ச்சி உனக்கு பிறக்காது. நல்லா கொஞ்சம். அதனால இதுவரை செஞ்ச பிழை விடு, இனிமேலாத அந்த தவறை செய்யாது. உங்க பிள்ளைகள் பிரபாகரன் மகன் என்னை தவிர இந்த நிலத்தில் 15 ஆண்டுகள் ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒற்றை மகனாக நின்று இந்த படையை கட்டி தோத்து இழுத்துக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா, அரை விழுக்காடு விழுக்காடு வாக்கு பேரம் பேசி கூட்டணிக்கு இழுக்கிறேன்னா 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு பேரம் பேசியிருப்பான். நான் சமரசம் செஞ்சிருக்கேனா? இல்லை. ஏன்? எனக்கு 4-3 சீட்டை தந்து இல்லை, நாட்டை தரணும். ஏன்? என் கனவு பெருசு. என் நாடை இப்படி மாற்ற வேண்டும் என்கிற கனவு. யாருடைய கனவு? என் முன்னவன் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.